கர்த்தர் நல்லவர். ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷத்திற்கு நாம் திருப்பிக் கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் முதல் பகுதி ஏற்கனவே நாம் பார்த்துருக்கோம். 8ஆம் அதிகாரத்துடைய முதல் பகுதி நாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம். கூடுமான வரைக்கும் ஆராதனைக்கு வருகிறவர்கள் அந்த 7 மணிக்கெல்லாம் வந்துட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். இது வாரத்தில் ஒரே ஒரு நாள் தான் நம்ம கூடுறோம். வாரத்தில் ஒரு நாள் கூடுகிறோம். அந்த ஒரு நாள் கூடுறது எவ்வளோ முக்கியத்துவமாக இருக்கணும் தெரியுமா? அது என்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வரும்ன்ற ஆவல் தான். நான்லாம் சர்ச்சுக்கு மற்ற இடங்கள் அட்டன் பண்ண போகும்பொழுது ஞாயிற்றுக்கிழமை என்னைக்கு வரும்னு தான் அப்படி தான் பாடணும், சேர்ந்து பாடணும், வார்த்தையை கேட்கணும். இதுதான் கடவுளுக்கு முன்பதாக நாம் உண்மையாக இருக்கிறோம் என்பதை காட்டுவது. கூடுமான வரைக்கும் 7 மணிக்கெல்லாம் நீங்கள் வந்து விடுவது நல்லது. முதல் பகுதி நாம் ஏற்கனவே பார்த்தோம். யோவான் 8ஆம் அதிகாரம் 1லிருந்து 11 வசனங்கள். அதாவது ஒரு பெண்ணை இவரை குற்றப்படுத்தும்படிக்கு அன்னைக்கு இருந்த பரிசேயர் சதுசேயர்களுடைய நோக்கமே என்னென்னா இயேசுவை குற்றப்படுத்தணும், எப்படியாவது அவரை குற்றப்படுத்தி கொலை செய்து விடணும் என்பதுதான் அவருடைய நோக்கமாக இருந்தது. இயேசு கிறிஸ்து ஊழியத்தை ஆரம்பித்த நாள் முதற்கொண்டே இது நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அவரை குற்றப்படுத்தணும், அவர் ஜனங்களுக்கு விரோதமாக இருக்கிறவர் என்பதை காண்பிக்கணும், ஜனங்களை அவர் மேல் ஏவி விடணும். இதுதான் மத தலைவர்களுடைய மிக முக்கியமான எண்ணமாக இருந்தது. காரணம் என்னென்னா, இவர் சத்தியத்தை பேசுகிறார். சத்தியத்தை பேசுவதினாலே அவர்களால் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நியாயப்பிரமாணம் என்பதை அவருடைய கரங்களிலும் வைத்திருக்கிறார்கள். ஆனால் நியாயப்பிரமாணத்தை திருத்தி பேசியிருக்காங்க. ஜனங்களுக்கு அதில் உள்ள உண்மையை பேசாமல் உண்மையை மறைத்து பொய்யை பேசினார்கள். நோக்கம் என்ன? அவருடைய சுயநலத்திற்காக அவர்கள் உயர்த்தப்பட வேண்டும், அவர்கள் வாழ்த்தப்பட வேண்டும், புகழப்பட வேண்டும் என்பதற்காக நியாயப்பிரமாணத்தை இருக்கிற வண்ணமாகவே பேசல. அவங்க ஜனங்களை ஒரு அடிமை மாதிரி வைத்து கொண்டிருக்கார்கள். இவர்களும் ரோமருக்கு அடிமையாக இருக்கிறார்கள், ஜனங்களும் இவர்களுக்கு அடிமையை வைத்து கொண்டிருக்கார்கள். இப்பொழுது இயேசு கிறிஸ்து சத்தியத்தை பேசும்பொழுது, உண்மையை பேசும்பொழுது அவர்களால் என்ன பண்ண முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. அதனால் இவரை நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாய் நடக்கிறவர் என்று காட்டுகிறார்கள் ஜனங்களுக்கு. நாங்கள் பேசுகிறதா நியாயப்பிரமாணம், இவர் பேசுகிறது நியாயப்பிரமாணம் கிடையாது அப்படின்றது. இவர் பேசுகிறது நியாயப்பிரமாணம் இல்லை, நாங்கள் பேசுகிறது தான் நியாயப்பிரமாணம் அப்படின்ற ஒரு படத்தை யார் மத்தியில் வைக்கிறாங்கன்னா, ஜனங்கள் மத்தியில் வைத்து ஜனங்களை இயேசுவுக்கு விரோதமாய் காட்டுகிறார்கள். எனவே எல்லாவற்றிலும் குற்றப்படுத்துகிறார்கள். ஒரு இடத்துல என்ன சொல்கிறாங்க, நீ நியாயப்பிரமாணத்தை மீறுகிறீர் என்று. இயேசு கிறிஸ்து அழகாக சொல்கிறார், நான் நியாயப்பிரமாணத்தை அழிக்க வரவில்லை, நிறைவேற்றவே வந்தேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நியாயப்பிரமாணத்தின்படி வாழ வந்தேன். கொடுத்தது அவர் தானே, எனவே அதன்படி வாழ வந்திருக்கிறார். இதை தப்பாக எடுத்துக்கிட்ட மக்களும் இருக்காங்க. இயேசு தான் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றிட்டாரே, நமக்கு நியாயப்பிரமாணமே வேண்டாம் அப்படின்ட்டாங்க. நியாயப்பிரமாணமே வேண்டாம், கட்டளைகளும் நியமங்களும் வேண்டான்னா வாழ்க்கை இல்லைங்க. பொய் சொல்லாதிருப்பாயாக என்பது கட்டளை, அடுத்தவனுக்கு விரோதமாய் இருக்காது அப்படின்றது பிரமாணங்கள் எல்லாமே. ஜீவ வார்த்தைகள் அதில் இருக்கிறது. நியாயப்பிரமாணத்தில் என்ன இருக்குது? ஜீவ வார்த்தைகள் இருக்கிறது, கட்டளைகளும் ஜீவ வார்த்தைகளும் இருக்கிறது. அதை வேதத்திலேருந்து எடுத்துட்டோம்னா வேதமே கிடையாது. இயேசு அங்கே என்ன சொல்கிறாரு, நியாயப்பிரமாணத்தை அழிப்பதற்கல்ல, அதாவது மீறுவதற்கல்ல, நான் நிறைவேற்றுக்கு தான் வந்தேன், நான் அதன்படி வாழ்கிறேன் என்று சொன்னார். அவர் வாழ்ந்துட்டு போயிட்டார், நாம் வாழணும். பவுல் அழகாக எழுதுவார், நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம். நியாயப்பிரமாணத்தை ஒரு மீறிட்டால் அது பாவம். அது சில நேரங்கள் நியாயப்பிரமாணம் உங்களுக்கு நன்மை செய்கிறான்னு சொல்லும் பொழுது அவர் வேறொரு பிரமாணத்தை சொல்லுகிறார். அவர்கள் ஓரல் தோறான்னு கையில் ஒன்று வச்சுக்கிட்டு இருந்தாங்க, அது வித்தியாசமாக இருக்கும். வாய்மொழி பிரமாணம் அப்படின்ட்டு அதை தான் ஜனங்களுக்கு போதிச்சுட்டு இருந்தாங்க, தவறாக போதித்து கொண்டிருந்தார்கள். சில நேரங்களில் பவுல் அதை பற்றி சொல்லுவார், இப்போ பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். பிரமாணம் என்பது என்ன? அது கடவுளால் கொடுக்கப்பட்டது, நித்தியமானது பிரமாணம். அப்போ இவருக்கு விரோதமாக ஏன் எழும்புகிறார்கள்? இயேசு சொல்லக்கூடிய வார்த்தைகள் இவர்களை காயப்படுத்துகிறது, குத்துகிறது, ஏற்றுக்கொள்ள முடியல.
போய் தவறாய் நடக்கிறவங்களுக்கு நம்ம நீதியை போய் சொன்னால் எப்படி இருக்கும்? அவங்களுக்கு குத்தத்தானே செய்யும். அதை நியாயப்படுத்துவாங்க. அப்படி தான் அன்னைக்கு இருந்த மத தலைவர்லாம் நியாயப்படுத்துகிறார்கள். தாங்கள் செய்கிறது நல்லது என்பதை நியாயப்படுத்துகிறார்கள். தாங்கள் செய்த தவறை ஏற்றுக்கொள்ள முடியல, அவங்களால ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றாங்க. அதனால் இயேசுவை எப்படியா குற்றப்படுத்தணுன்ட்டு என்ன பண்ணிட்டாங்க? ஒரு பெண்ணை கூட்டிகிட்டு வந்து நிறுத்திட்டாங்க, அவரை குற்றப்படுத்தும்படிக்கு. அப்போ அதுலேயும் அவங்க எவ்வளோ தவறு பண்ணுறாங்க பாருங்க. இருவரும் கொல்லப்பட வேண்டும். அதனால் இயேசு கிறிஸ்து, பிரமாணம் உங்கள் கையில் இருக்குது, பிரமாணத்தின்படி நியாயம் தீருங்க, உங்களில் எவன் பாவம் இல்லாதவன் அவன் முதலாவது கல்லெறிய கடவன். அப்படின்னா முன்பதாக பிரமாணம் அப்படி கொடுக்கப்படலை. அதாவது தவறு செய்தவர்கள் கல்லெறிந்து, அதாவது கொலை குற்றத்துக்கு ஏதுவான தவறு செய்தவர்கள். அந்த கொலை குற்றத்துக்கு ஏதுவான தவறு என்ன? விபச்சாரம். அப்போ கல்லெறி இன்னொன்று எல்லாரும் பரிசுத்தவான்கள் கிடையாது, கல்லெறியர்கள்லாம் அந்த பாவம் செய்யாதவர்கள். இங்கே இயேசு என்ன சொல்கிறாரு? உங்களில் எவன் பாவம் இல்லை அவன். எந்த பாவம்? விபச்சாரம் பாவம் இல்லாதவன் கல்லெறிஞ்சிட்டு போன்றார். அவன் குத்தப்பட்டு என்ன பண்ணிட்டான்? அப்போ கொலை செய்யப்படக்கூடியவள் யார்? கல்லை எவன் எடுத்துட்டு இருக்கானோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும். ஆனால் இயேசுவை குற்றம் சாட்டும்படிக்கு யாரோ ஒரு பொண்ணை பிடிச்சிட்டு வந்துட்டுக்கிறானுங்க. இதுதான் அன்னைக்கு இருந்தது மாத்திரமில்லை, இன்றைக்கும் இப்படி ஒரு கூட்டம் இருக்க தான் செய்கிறது. தாங்கள் செய்கிற தவறை மறைப்பதற்கு அடுத்தவர்கள் அதற்கு பயன்படுத்தி கொள்வது. அதனால் நாம் அப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது என்பதுதான் நமக்கு போதனை. நாம் கிறிஸ்துவுக்குள்ளே இருப்போம் என்றால் உண்மை இருக்க வேண்டும். நமக்கு உண்மையிலே வாழ்வதில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி வேறு எதிலுமே நமக்கு கிடையாது. உண்மையாக இருக்கணும், உண்மையோடு வாழணும் என்பது தான். அடுத்த பகுதி 12ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. ஒரு வசனத்தை சொல்லும் பொழுது அதை தொடர்ந்து ஒரு வாக்குவாதம் நடக்க ஆரம்பிக்கிறது. என்ன சொல்கிறாரு? நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கேன். ஐயாம் என்கிற ஸ்டேட்மெண்ட்டை இங்கே பயன்படுத்துகிறார். ஐயாம் அப்படின்னு ஒன்று அவங்களுக்கு கோபம் வரும். எப்பவுமே ஐயாம்னு சொல்லும் பொழுது யூதர்களுக்கு பிடிக்காத ஒன்று. நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளி அடைந்திருப்பான். அப்போ பரிசேயர்களுக்கெல்லாம் கோபம் வருது. உன்னை பற்றி நீயே சாட்சி சொல்கிறியே, உன்னை பற்றி நீ சாட்சி சொல்லக்கூடாது, நாங்கள் சாட்சி சொல்லணும்ன்ட்டு. இவர் நான் சொல்கிறார், என்னை பற்றி நான் சாட்சி சொல்வதற்கு காரணம் இருக்கிறது, நான் அவர்தான் என்று சொல்லுகிறார். நான் ஐயம் அப்படின்னா இருக்கிறவராக இருக்கிறேன், அவராகவே தான் நான் வந்திருக்கிறேன். என்னை பற்றி நான் மாத்திரமல்ல, என் பிதாவும் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார். நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கு, இருவருடைய சாட்சி, ஒருவர் சாட்சி சொல்லக்கூடாது, இருவருடைய சாட்சி ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று. ஆனால் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இயேசு கிறிஸ்து சில நேரங்களில் அந்த பேசக்கூடிய வார்த்தைகள் வித்தியாசமாக இருக்கும். கேட்கக்கூடியவர்களுக்கு நேரடியாக தெளிவாய் பேசுவார். கேட்க மனதில்லாதவர்களுக்கு ஒரு குழப்பமான முறையில் தான் பேசுவார். அவர் நிறைய இடங்களில் நாம் பார்ப்போம். குழப்பமான முறையில், அவர்களால் புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு இருக்கிற முறையில் தான் இயேசு கிறிஸ்து பேசுவார்.
அது நம்ம 4 சுவிசேஷங்கள்லையும் பார்க்கலாம். கேட்டு ஏற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறவனுக்கு தெளிவாக பேசுவார், இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை என்று பேசுவார். ஆனால் ஏற்றுக்கொள்ளவே மனதில்லாதவனுக்கு என்னதான் சொன்னாலும் அவன் ஏற்றுக்கொள்ள போகிறதில்ல. அதனால் அவனுக்கு பேசுறது பார்த்தா கேள்வியோடு இருக்கிற மாதிரி இருக்கும் அவர் பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே. இங்கே இயேசு கிறிஸ்து சொல்கிறார், தன்னை பற்றி சொல்லுகிறார், நான் சாதாரணமானவர்கள், நான் தான் ஒளி, நான் தான் ஜீவன் என்பதை பேசுகிறார். ஆனால் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என்ன சொல்கிறாங்க, உன்னை குறித்து நீ சாட்சி சொல்லக்கூடாது அப்படின்றாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, நான் கொடுக்குற சாட்சி தான் மெய்யான சாட்சி, என்னை குறித்து நான் கொடுக்கக்கூடிய சாட்சி மெய்யான சாட்சி. ஒருவேளை நீங்கள் ஏற்றுக்கொண்டு இருந்திருப்பீங்களா என்னை குறித்து சாட்சி கொடுத்து இருப்பீர்கள், ஆனால் நீங்கள் என்னை அங்கீகரிக்கவில்லை, எனவே நீங்கள் சாட்சி கொடுக்கவில்லை. என் பிதா என்னை குறித்து சாட்சி கொடுத்து இருக்கிறார். எங்கே கொடுத்துருக்கிறார்? இவர் கரையேறும்பொழுது ஞானஸ்நானம் பெற்று கரையேறும்போது சாட்சி கொடுத்துருக்கார், அங்கே மறுரூப மலையில் சாட்சி கொடுத்துருக்கார். இது 2 சாட்சி தான் நம்ம இங்கே வாசிக்கிறோம். ஆனால் எத்தனை முறை சாட்சி கொடுத்துருக்காருன்னு தெரியவில்லை. பிதாவானவர் இவருடைய சாட்சி கொடுத்துருக்கார். இதெல்லாம் சொல்லி முடிக்கும் போது யோவான் இந்த பகுதியை முடிக்கும் போது என்ன சொல்கிறாரு, இவருடைய வேலை இன்னும் வராதபடியினால் அவர் மேல் யாரும் கையை போடல அப்படின்றார். அவருடைய வேலை என்ன? அது சிலுவை மரணம். அவர் ஒரு நாளை வைத்திருக்கிறார், அந்த நாள் வரைக்கும் அவரை பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க, அவர் விலகி போகிறார். விலகி போகிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் ஒரு கட்டம் வந்த உடனே நான் தான்றாங்க, நான் தான், என்னை பிடித்து கொண்டு போங்கள், மற்றவர்களை விட்டு விடுங்கள் அப்படின்றார். அவர் என்ன நோக்கத்திற்காக வந்தார், அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறார். அப்போது அதற்கு முன்பதாக இவர் செய்ய வேண்டியது என்ன? சத்தியத்தை அறிவிக்க வேண்டும், சத்தியத்தை சொல்ல வேண்டும். இதற்காக தான் தீர்க்கதரிசிகள் அனுப்பப்பட்டார்கள். பல தீர்க்கதரிசிகள் அனுப்பப்பட்டதின் நோக்கம் என்ன? சத்தியத்தை அறிவிப்பதற்கு. ஏசையா, எரேமியா இருக்கட்டும், ஓசியாவா இருக்கட்டும், மீகாவா இருக்கட்டும், தானியேலா, யோனாவா இருக்கட்டும், எல்லாம் எதை அறிவிக்கிறார்கள்? கர்த்தருடைய வார்த்தை அறிவிக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எல்லாரும் கொல்லப்படுகிறார்கள், சிறைச்சாலையில் அடைக்கப்படுகிறார்கள், துன்புறுத்தப்படுகிறார்கள். கடைசியாக இயேசு வந்த நோக்கம் என்ன? இது உலகமெங்கிலும் போக வேண்டும். ஒரு கட்டம் வரைக்கும் இருந்து கொண்டு இருக்கிறது. யூதர்கள், இஸ்ரவேல் மக்கள் என்கிற ஒரு கட்டம் வரைக்கும் தான் கடவுளை குறித்த அறிவு இருக்கிறது. மற்ற ஜனங்களுக்குள்ளே, மற்ற தேசங்களுக்கு இது போகவில்லை. எனவே இயேசு வந்தது மிக முக்கியமான நோக்கம் என்ன? அவர் கடவுள் என்பதை உலகம் அறிய வேண்டும், உலகத்தில் அனைத்து மக்களும் அறிய வேண்டும். இதற்காக தான் இயேசு வந்தது மிக முக்கியமான நோக்கம். அவர் ரத்தம் சிந்தி தான் ஜனங்களை மன்னிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் கடவுள், மன்னிக்கிறவர். ரத்தம் சிந்தி மன்னிக்க வேண்டும் என்றால் நமக்கு கேள்வி வருகிறதில்ல, 12 அப்போஸ்தலர் எப்படி மன்னித்து இருக்கிறார்? 12 அப்போஸ்தலர் அவர் கூட இருந்தார்கள் அல்லவா? கூடவே தானே இருந்தார்கள். அவர் அவருடைய தோழர்களாக, சிநேகிதர்களாக இருக்கிறார்களே. எல்லா அதிகாரத்தையும் கொடுத்தார். எப்படி மன்னித்தார்? 4 பேர் ஒருத்தனை கூட்டிகிட்டு வரும்போது உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாருல்ல, அந்த பெண்ணை பார்த்து சொல்கிறாருல உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. 38 வருஷமாக இருந்த மனுஷன் தேவாலயத்தில் பார்த்து சொல்கிறாருல உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு. அவர் ரத்தம் சிந்திதான் மன்னிப்பணும் என்ற அவசியம் இல்லை. அவர் வந்ததோடு மிக முக்கியமான நோக்கம், முழு உலகமும் கடவுளை அறிய வேண்டும், முழு உலகம் தேவனை அறிய வேண்டும். இதுதான் மிக முக்கியமான நோக்கம். இந்த நோக்கத்திற்காக வந்திருக்கார். எனவே இந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படி பேசுகிறார். அதற்காக தான் 70 பேரை தெரிந்து கொண்டார், 12 பேரை தெரிந்து கொண்டார். யார் அவர்களோடு இருக்கிறார்களோ அவர்கள் அவருடைய திட்டத்தை செய்கிறார்கள். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். 12 கடைசியில் 12 பேர் தான் மிச்சமானாங்க. அதுலேயும் ஒருத்தன் போனான். அந்த 11 பேரும் அப்படி சுய இஷ்டத்துக்கு நடந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இயேசுவோடு இருந்தவர்கள் குடும்பத்தையெல்லாம் விட்டுட்டு வந்தாங்க. அப்படி நோக்கம் திட்டமெல்லாம் யாரை குறித்து தான் இருந்திருக்கோம்? இயேசுவை குறித்து மாத்திரம்தான் இருந்திருக்கோம். அவர் என்ன சொல்லுகிறார், அவர் என்ன பண்ணுகிறார், அதை தான் நிறைவேற்றினார்கள். அப்படி நிறைவேற்றக்கூடிய ஒரு மனுஷன் தான் இந்தியாவுக்கு வந்தார். தோமா இந்தியாவில் கேரளாவுக்கு வந்தார், தமிழ்நாட்டுக்கு வந்தார், கடவுளுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினார். அற்புதங்கள் நிறைய நடந்தது. என்ன பேசினார் என்பது நமக்கு வரலாறு இல்லை. ஆனால் அவர் செஞ்ச அற்புதங்கள்லாம் சிலர் பேசுகிறார்கள். அன்றைக்கு 1ஆம் நூற்றாண்டிலே ஒருவர் சொல்லுகிறார், 25,000 மக்கள் கிறிஸ்தவர்கள் தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறார்களாம். அப்போத்துடைய ஜனத்தொகை எவ்வளோ இருந்திருக்கும் பாருங்க. அவ்வளவு அற்புதங்கள், அதிசயங்கள் நடந்தது. நோக்கம் என்ன? ரட்சிப்பு தான் மிகப்பெரிய அற்புதம். ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். வசனத்தை உறுதிப்படுத்தும்படி தான் அற்புதங்கள் நடந்தது. அற்புதங்களுக்காக ஜனங்கள் ரட்சிக்கப்படக்கூடாது, வசனம் அவளுக்குள்ளே வேலை செய்ய வேண்டும். அதற்காக தான் அற்புதங்கள். அப்போ இயேசுடைய வந்தது நோக்கம் என்ன? சத்தியத்தை அறிவிக்கிறார்.
தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி அறிவிக்கிறார், கொடுத்த பிரமாணத்தை அறிவிக்கிறார். ஆனால் ஜனங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கடைசியாக அவருக்கு திட்டம் இருக்கிறது, தான் மரிக்க போகிறோம் தெரியும் அவருக்கு, இவர்கள் இவரை கொலை செய்ய போகிறார்கள். இயேசு கிறிஸ்து வாழும் பொழுது சீஷரிடத்தில் பல முறை சொல்லுகிறார், மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு ஆகாதவர் என்று தள்ளப்பட்டு ஜனங்களால் கொலை செய்யப்படுவார் என்பது 1-2 தடவை இல்லை, பல முறை சொல்லியிருக்கார். மார்க் 8-9 வசனங்களில் பார்த்தீங்கன்னா 2-3 அதிகாரங்களில் சொல்லிக்கிட்டு வருவார். மத்தேயில் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு வருவார். பல இடங்களில் இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு வந்துடுவார் தான் கொல்லப்படுகிறோம் என்று. அதனால தான் யோவான் அந்த பகுதியை முடிக்கும்போது சொல்கிறார், இவருடைய வேலை இன்னும் வரவில்லை, இன்னும் வராதனால அவர் மேலே என்ன பண்ணல, இன்னும் அவங்க கை போடலை அப்படின்னு. ஆனால் நோக்கம் என்ன, இதெல்லாம் சீஷர்களும் பார்க்குறார்கள். ஜனங்களுக்கு அவர் போதிக்கிறார். எங்கே போதிக்கிறார்? தேவாலயத்தில் போதிக்கிறார். அவர் இவ்வளவு வார்த்தைகளையும் சொல்லுகிறார், ஆனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என்ன சொல்லுகிறார்? அந்த 12ஆம் வசனம் பாருங்க, என்ன சொல்லுகிறது? ம் 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 இதுதான் மிக முக்கியமான வார்த்தை. நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் எதில் நடக்க மாட்டான், இருளிலே நடக்க மாட்டான், அவன் ஜீவ ஒளி அடைந்திருப்பான். பல இடங்களில் இந்த ஒளி ஜீவன் என்று சொல்லும் பொழுதெல்லாம் தன்னை குறித்தும் பேசுகிறார், நித்திய ஜீவனை குறித்தும் பேசுகிறார். 2 தான் அவருக்கு முக்கியம். தன்னை குறித்தும் அவர் இதை பற்றி பேசுவார், நித்திய ஜீவனை குறித்து பேசுகிறார். இங்கே நித்திய ஜீவனை குறித்தே பேசுகிறார். நித்திய ஜீவன் அதாவது என்னை பின்பற்றுகிறவன் ஒருவன் என்னிடத்தில் வருவான் என்றால் அவன் இருளில் இருக்க மாட்டான், அவன் இருளிலே இருக்க மாட்டான், அவன் ஜீவ ஒளியை அடைந்துருவான். இதுதான் யோவான் 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தில் நாம் அவரோடு கூட நடப்போம் என்றால் நாம் ஒளியில் இருப்போம், நாம் ஒளியில் இருப்போம் என்றால் ஒருவரோடு ஒரு ஐக்கியப்பட்டு இருப்போம். ஏனென்றால் எல்லாரும் ஒளியில் இருக்கிறார்கள், ஒளியில் இருக்கிறவர்கள் எல்லாரும் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்பார்கள். எனவே இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? ஐ ஆம் த லைட் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்றார். நான் அந்த ஐ ஆம் ஸ்டேட்மெண்ட்டை பயன்படுத்துகிறார். அதனால தான் அவங்களுக்கு கோபம் வருது. யாரும் சொல்லுவாங்க இயேசு தன்னை ஆண்டவர் ஆண்டவர்னு சொல்லியிருக்காரான்ட்டு. இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டு போதும் தன்னை அவர் ஆண்டவர் கடவுள் என்று சொல்வதற்கு. அந்த ஐயம்னு எந்த ஒரு யூதனும் பயன்படுத்த மாட்டான். அவர் தான் இருக்கிறவராகவே இருக்கிறவர், அவர் தான் பூமிக்கு வந்தார். எனவே தான் சொன்னார் இயேசு கிறிஸ்து வேதத்திலே, ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்பதாகவே நான் இருக்கிறேன். ஆபிரகாமை விட நீர் பெரியவரா, 50 வயசு கூட உனக்கு ஆகலையேன்னும் போது தெளிவாக சொல்லுகிறார், நான் ஆதி முதலாய் இருந்திருக்கிறேன். யோவான் சாணன் சொல்வார், ஆதியிலே இருந்தவர் அவர் அப்படின்ட்டு. நான் உங்களுக்கு சொன்னேனே ஆதியிலே இருந்தவர் அப்படின்ட்டு. அதனால் இயேசு அவர்தான் வந்தார், தன்னை வெளிப்படுத்துகிறார். நான் தான் அவர் என்பதை வெளிப்படுத்துகிறார். அவர்தான் நமக்கு மணவாளன், சபைக்கு மணவாளனாய் அவர்தான் இருக்கிறார். எல்லாவற்றையும் நியாயத்தீர்ப்பு செய்ய போகிறவரும் அவர்தான். இன்றைக்கு அவர் கிருபையாய் இருக்கிறார், இன்றைக்கு மன்னிக்கிறவர், மனதுருக்கம் நிறைந்தவர், எல்லாம் அவர்தான். நாள் ஒன்று வரும், மன்னிப்பு கிடையாது, கிருபை கிடையாது, அன்பு கிடையாது, நியாயத்தீர்ப்பு இருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. எனவே தான் நம்முடைய வாழ்க்கையை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் வசனத்தை ஒப்பிட்டு நம்முடைய வாழ்க்கையை பார்க்கணும், அடுத்தவளை ஒப்பிட்டு அல்ல, வசனத்தோடு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். என்னுடைய செயல்கள், என்னுடைய கிரியைகள், என்னுடைய பார்வை, என்னுடைய நடக்கை, என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் இதற்கு ஏற்றபடி ஒத்து போகிறதா என்பதை நினைத்து பார்க்க வேண்டும் ஒவ்வொரு நாளும். நாம் அவரோடு ஐக்கியப்பட்டு இருப்போம் என்றால் அவர் ஒளியில் இருக்கிறது போல நாம் ஒளியில் இருப்போம். இயேசு தன்னை ஒளி என்று சொல்லும்பொழுது நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் பூமிக்கு ஒளியாய் இருக்கிறீர்கள், நீங்கள் பூமிக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். அப்போ ஒளி என்பது நம்ம தானாக நம்மிடத்தில் வருவதில்லை, அவருடைய ஒளி தான் நமக்குள்ளே வருகிறது. அது அவருடைய ஜீவன், அது அவருடைய ஜீவன். 1ஆம் அதிகாரத்தில் நம்ம இது ஏற்கனவே வாசனில் எடுத்துக்கொள்ளுங்க. 1ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. ம் 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 ம்
போதும். அந்த ஒளியை பற்றி, அதாவது யோவான் சுவிசேஷத்தை தான் நிறைய ஒளின்னு எழுதிட்டு வருவார் பாருங்க. ஏறக்குறைய ஒரு 14-15 வசனங்களை தேடி பார்த்தீங்கன்னா இருக்கும். அதற்கு மேலே இருக்குதான்னு தெரியல. ஒளின்ட்டு ஒளியோடு நித்திய ஜீவனை அவர் ஒப்பிட்டு காமிப்பார். ஒளியோடு அவருடைய ஜீவனை பார்ப்பார். இங்கே பார்த்தீங்கன்னா அவருக்குள் ஜீவன் இருந்தது. யாருக்குள் ஜீவன் இருந்தது? வார்த்தை பூமியிலே மாம்சமானவர் யார்? இயேசு கிறிஸ்து. மாம்சத்திலே வந்த இயேசுவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் அவருக்கு விரோதமானது. இருளிலே இருக்கக்கூடியவர்கள். அதனால் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் தான் மனுஷனுக்கு ஒளியாக இருந்தது. அப்போது ரொம்ப மிக முக்கியமான விஷயம் இல்லை இது. நாம் மரித்தவர்களாக இருந்த நமக்குள்ளே உயிர்ப்பிக்கப்பட்டோம். எப்படி உயிர்ப்பிக்கப்பட்டோம்? அவருடைய ஜீவன், அதுதான் ஒளி. அந்த ஜீவன் நமக்குள்ளே வந்தபடினாலே நாம் உயிர்ப்பிக்கப்பட்டு இருக்கிறோம். இப்பொழுது அவர் ஒளியாக இருக்கிறது போல நாமும் ஒளியாக இருக்க வேண்டும். அப்போ அந்த ஒளி என்று சொல்லும்பொழுது அவருடைய ஜீவன், அதுதான் அவரோடு நம்முடைய வாழ்க்கை இணைக்கப்பட்டிருக்க நித்திய ஜீவனுக்கு அடையாளமாக இருக்கிறது. அப்போது நமக்குள்ளே ஒரு ஜீவன் இருக்குமானால், ஒளியை பெற்று இருப்போமானால், நம்முடைய வாழ்க்கை முறை என்பது மிக முக்கியம். அந்த ஒளியிலே நடப்பது என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை. அந்த ஒளியை விட்டு நாம் வெளியே போக முடியுமோ? போகலாம். அந்த ஜீவன் வேண்டான்னு வெளியே போக முடியுமோ? போகலாம். போயிட்டோம்னா திரும்ப வர்றது கஷ்டம். ஒரு முறை அந்த ஜீவனை அனுபவித்து, அந்த ஒளியை அனுபவித்த பிறகு நாம் ஒருவேளை அவரை விட்டு வழி விலகி போவோம் என்றால் நம்ம போயிடலாம். ஆனால் திரும்ப வர முடியாது. இன்னைக்கு இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கூட அந்த ஒளியில் இல்லை. இன்றைக்கு எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கார்கள்? தங்களை பெரியவர்களாக காண்பித்து கொண்டு, கிறிஸ்தவர்களை காண்பித்து கொண்டிருக்கிறவர்கள் கூட இன்றைக்கு அந்த ஒளியில் இல்லாமல் ஒளியில் இருப்பது போல காண்பித்து கொள்வார்கள். இந்த இது எழுதுவார்ல, கொரிந்தியருக்கு பவுல் எழுதுவார்ல, ஆச்சரியமான ஒரு விஷயம் இல்லை இது. பிசாசும் அப்படி ஒரு வேஷத்தை தரித்து கொள்கிறானே, ஒளியின் தூதனுடைய வேஷத்தை சாத்தானும் தரித்து கொள்கிறானே அப்படின்னு எழுதுவார். அப்போது இந்த ஒளியை விட்டு விலகி போக முடியுமா? தாராளமாக விலகி போகலாம். எப்படி விலகி போக முடியும்? சுயநலம் என்கிற ஒன்று உள்ளே வந்தால் எல்லாவற்றுக்கும் காரணம் சுயநலம்தான். பண ஆசையாக இருக்கட்டும், பொருள் ஆசையாக இருக்கட்டும், மாம்ச இச்சைகளாக இருக்கட்டும், எல்லாமே எனக்கு வேணும், நான் சரியாக இருக்கணும், எனக்கு நான் பெரிய ஆளாக இருக்கணும், எனக்கு கிடைச்சா போதும், அடுத்தவன் எப்படி போனாலும் பரவாயில்ல என்கிற அந்த சுயநலம் ஒரு மனிதனுக்குள்ளே வந்துவிட்டால் வசனத்தின் அடிப்படையில் வாழ விருப்பம் இருக்காது. மங்கி போயிடும், மனது மங்கி போயிடும். கிறிஸ்தவன் என்று சொல்லி கொள்ளலாம், தன்னை ஒரு பெரிய ஆளை காட்டி கொள்ளலாம், ஆனால் உறவு இருக்காது. அங்கே அந்த ஜீவனில் வாழ முடியாது. நித்திய ஜீவனுக்கு பாத்திரர்கள் அல்ல, வெளியே காமிச்சிக்கலாம். இயேசு கிறிஸ்து சொன்னார்ல, மத்திய 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் சொன்னார்ல, என்ன சொல்லுகிறார்கள்? இவர்கள் உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் அற்புதங்களை செய்தோம், பிசாசுகளை துரத்தினோம், வியாதியஸ்தலை குணமாக்கினோம், வீதி வீதியாக போய் பிரசங்கம் பண்ணோம், என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். என்ன சொல்கிறார் ஆண்டவர் அங்கே அவங்கள பார்த்து? வாசிங்க, மத்திய 7ஆம் அதிகாரம் 21 அநேகர், அந்நாளில் எவ்வளோ பேர் இருப்பாங்களா? அநேகர் என்னை நோக்கி தீர்க்கதரிசனம் உரைத்தோம், பிசாசுகளை துரத்தினோம், அநேக அற்புதங்கள் நடந்தது. போதும். பிதாவின் சித்தம்னா நம்ம என்ன நினச்சிக்கிறோம்? அவர் இங்கே போ அங்கே போ அங்கே போன்னு சொல்லுவாருன்னு தான் நினச்சிக்கிறோமா? பிதாவின் சித்தம் என்பதே பிரமாணம்தான். பிரமாணத்தை அதன் அடிப்படையில் தான் அவர் தம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றி காண்பித்து இருக்கிறார். உங்களுடைய விருப்பத்தை என்னன்றது எப்படி சொல்வீங்க? உங்கள் வாயின் வார்த்தையில் தான் சொல்வீங்க. அப்படி தான் எழுதி கொடுத்துருக்கார் ஆண்டவர். பிதாவுடைய விருப்பம் என்ன? அவருடைய வசனத்தின்படி வாழ்வது, அதான் பிதாவின் விருப்பம். அப்போது இவங்க ஆரம்பத்தில் இருந்திருப்பாங்க, அநேகர் வந்து பேசுகிறாங்கல்ல,
ஆரம்பத்தில் இருந்திருப்பாங்க, இல்லைன்ட்டு இல்லை, இருந்திருப்பாங்க, செஞ்சுருப்பாங்க. நாட்கள் ஆக ஆக வளர்ச்சி இருக்கணுமே கண்டி வளர்ச்சி குறையக்கூடாது, கூடணும். வளர்ச்சி கூடிக்கிட்டே போகணும். கடவுளோடு உள்ள உறவு ஆரம்பத்தில் ஒரு 1% அது 10% மாறணும், 20% மாறணும். அது தேஞ்சிடக்கூடாது, குன்றி போயிடக்கூடாது. இவங்களோட லைஃப் அப்படி தான் மாறிடுச்சு. ஆரம்பத்தில் இருந்திருப்பாங்க, அற்புதம் நடந்திருக்கும், அதிசயம் நடந்திருக்கும், பிசாசில் ஓட்டியிருப்பாங்க, என்ன வேணாலும் ஓட்டியிருப்பாங்க. ஒரு காலகட்டம் வந்தவனையும் அவருக்கும் இவருக்கும் சம்மந்தமே இல்லாதபடி எதை விட்டுட்டு இருப்பாங்க? வசனத்தை விட்டுருவாங்க. முடிஞ்சு போயிடுச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அநேக பிரசங்கள் வசனத்தின் அடிப்படையில் இல்லை, வசனமே கிடையாது. ஏதாவது ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டு பேச வேண்டியது தான், அவருடைய வார்த்தையை தான் பேச வேண்டியதாக இருக்குது. ஜனங்களும் அதற்கு ஆமேன் போடுவாங்க. ஜனங்களுக்கு என்ன தேவை? தங்களுக்கு ஆறுதலான வார்த்தைகள் வந்தால் போதும், அவ்வளோதான். ஆறுதலான வார்த்தைகள் வந்தால் ஆமேன் அல்லேலூயா. கொஞ்சம் குத்துற மாதிரி வந்தால் இந்த பிரசங்கமே சரி கிடையாது. குத்துற மாதிரி வந்தால் என்ன கிடையாது? பிரசங்கமே சரி கிடையாது. வார்த்தையை நீங்கள் வேதத்தை வாசிங்கன்னா ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம குத்தும், அது சீர்படுத்தும், சரிப்படுத்தும், அது உங்களுக்கு ஒரு ஷேப் கொண்டு வரும். எப்போ ஷேப்பு கொண்டு வரும்? அதற்கு நம்ம ஒத்துழைக்காமல் போனோம்னா அது நல்லதில்லைன்னு போயிடுவோம். அன்றைக்கி யூத மக்கள் சொல்கிறாங்கல்ல, இவருடைய பேச்சு சரியில்லை, இவர் தேவனிடத்தில் வந்தவர் அல்ல, ஏனென்றால் இவர் ஜனங்களுக்கு விரோதமாய் பேசுகிறார். இயேசு ஒரு வார்த்தையும் ஜனங்களுக்கு விரோதமாய் பேசவில்லை. என்னில் பாவம் உண்டென்று உங்கள் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும். சாதாரணமான வார்த்தை அல்ல, மிக கடினமான ஒரு வார்த்தையை பேசுகிறாருங்க. ஒன்றும் குற்றப்படுத்த முடியாது, மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பாவத்தில் இருந்து பழகினவனுக்கு நீதியை சொன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ரட்சிக்கப்பட்டு இருப்பான், உள்ளே வந்திருப்பான். ஆனால் கால போக்கில் என்ன ஆகிடும்? பவுல் சொல்கிறார்ல, நிறைய பேரை என் கூட இருந்தான், என்னை விட்டு விலகி போயிட்டான். 2 பேர் என் கூட இருந்தான், பண ஆசையில் என்னை விட்டு விலகி போயிட்டான். எனவே தீமோத்தேயு நீயும் கொஞ்சம் எச்சரிக்கையாயிரு, பண ஆசையில் போயிடாத, பொருளாசையில் போயிடாத, மயக்கத்தில் போயிடாத, இச்சையில் போய் விழுந்துடாத. உன்னை சேர்ந்துக்கிட்டு இருக்க உன் மனது கெடுக்கப்பட்டு விடும். நீ விட்டு கொடுத்தினா உன் மனம் கெடுக்கப்படும். மனம் என்ன மாறுது? சிந்தனைகள் எப்படி இருக்கோ வாழ்க்கை முறை அப்படி மாறிவிடும். எனவே நீ என்ன பண்ணிடாத, அந்த ஒளியை விட்டு போயிடாத, ஒளியை விட்டு இழந்துடாத. அது அவருடைய ஜீவன். அது அந்த ஜீவனுக்குள்ளே நாம் வாழ்கிறோம், அந்த ஒளிக்குள்ளே நாம் இருக்கிறோம். அந்த ஒளியிலே நாம் இருக்கிறோமா என்பதை ஒவ்வொரு நாளும் செக் பண்ணி பார்க்கணும். செக் பண்ணி பார்க்குறது எப்படி? நம்முடைய வாழ்க்கை, நான் இன்றைக்கி என்ன செஞ்சுட்டு வந்திருக்கேன், என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், அதை செக் பண்ணி பார்க்கணும். அது செக் பண்ணி பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும். அடுத்தவர்களை குற்றப்படுத்துவது என்பது ரொம்ப ஈஸி. அடுத்தவர்களை குற்றப்படுத்துவது ரொம்ப ஈஸி. அது அவளை காயப்படுத்துமா படுத்தாதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஆனால் காரணம் நாம் பொறுப்பாக இருக்கக்கூடாது. எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழுகிறோம்? அவர் ஒளியாய் இருக்கிறார், அந்த ஒளியிலே நாம் வந்திருக்கிறோம். முன்பு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? அக்கிரமங்களினாலும் வாழ்ந்து கொண்டு இருந்தல்ல. பவுல் தேவன் தானே எழுதுறாரு. பவுல் எபேசியருக்கு எழுதும்போது சொல்கிறார்ல, 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க பார்க்கலாம். கிருபையினால் ரட்சிக்கப்பட்டு, எவ்வளோ அழகாக இருக்கு. நீங்கள் செத்து போயிருந்தீங்கன்றார். எப்படி செத்து போயிருந்தீங்க? பாவத்தினால் அக்கிரமத்தில் செத்து போயிருந்தீங்க. இருள் உங்களுக்குள்ளே இருந்தது, ஒளியே உங்களுக்குள்ளே இல்லை. உங்கள் வாழ்க்கை இருளாக இருந்தது. இருளில் இருக்கிறவன் எதை தான் விரும்புகிறான்? இருளை தான் விரும்புவான். அவன் ஒளியை விரும்புவானா? ஒளியை விரும்ப மாட்டான். ஆனால் ஒளிக்குள்ளே வாழ்ந்து ஒளிக்குள்ளே வாழ ஆரம்பித்தவன் இருளை விரும்ப மாட்டான், ஒளியிலே வாழ வேண்டும் என்று நினைப்பான். அப்போ என்ன சொல்லுகிறார்? நீங்கள் செத்து போயிருந்தீங்க. செத்து போனது மாத்திரமல்ல, வேறுடைய ஆவிக்கேற்றபடி நீங்கள் நடந்து கொண்டு இருந்தீர்கள். கடவுளுக்கு எதிராக இருந்தீர்கள், கடவுளுக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டு இருந்தீர்கள். யாருக்கு எழுதுகிறார்? எபேசியருக்கு எழுதுகிறார், எபேசு சபைக்கு எழுதுகிறார், எபேசு பட்டணத்துக்கு எழுதுகிறார். அங்கே ஒரு பெரிய சபை இருக்கிறது, ஏறக்குறைய 25,000 பேருக்கு மேலே அங்கே ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. அவ்வளோ பெரிய கூட்டம் அங்கே இருக்கிறது. ஏதோ பிரச்சனை, அவர் வருகிறார், திரும்ப 3.5 வருஷம் ஏறக்கூடிய எபேசில் இருந்தார். அவர் வெளியே வந்திருக்கார், திரும்ப ஒரு கடிதத்தை எழுதுகிறார். அப்போ என்ன நடக்கிறது? மரித்தவர்களாக இருந்து நாம் உயிர்ப்பிக்கப்பட்டு இருக்கிறோம். உயிர்ப்பிக்கப்பட்டோம் என்றால் எப்படி வந்துச்சு? கிறிஸ்துவுடைய ஜீவன் நமக்குள்ளே வந்தது. அதுதான் ஒளி, அதுதான் நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்து இருக்கிறது. அப்போ திரும்ப அந்த வாழ்க்கைக்கு போக முடியுமா? போக முடியும். சுய சித்தாந்தம் நமக்கு தானே கொடுக்கப்பட்டிருக்கு, சுய விருப்பம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குல்ல. முடிவு எடுக்கக்கூடிய எல்லா திறனையும் யார் கொடுத்துருக்கா? நமக்கு கொடுத்துருக்கா.
நாம் இதில் வாழவும் செய்யலாம், வேண்டாம் என்று போகவும் செய்யலாம். வேதத்தின்படி வாழணும்னு நினச்சோம்னா இப்படி தான் வாழணும்னு ஒரு கோட்பாடு இருக்கிறது. அதுதான் பிதாவின் விருப்பம். அப்படி விருப்பம் என்ன? நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை எழுதி கொடுத்திருக்கிறார். நீங்கள் இப்படி வாழ்வீர்கள் என்றால் நீங்கள் ஒளியிலே இருக்கிறீர்கள். நீங்கள் ஒளியிலே இருப்பீர்கள் என்றால் உங்களுக்குள்ளே என்ன இருக்கும்? அந்த ஒளியின் ஐக்கியம் இருக்கும். அவருடைய ஜீவன் அது, கடவுளுடைய ஜீவன் அது. அந்த ஜீவன் நமக்குள்ளே ஆண்டவர் வைத்திருக்கிறார். அப்போ அந்த ஐக்கியம் நமக்குள்ளே இருக்கும். அது நம்முடைய விருப்பம், அது நம்முடைய தீர்மானமாக இருக்கணும். வாழ வேண்டும் என்கிறது நம்முடைய தீர்மானமாக இருக்கணும். அந்த தீர்மானத்திலே நாம் நிலைத்திருக்கிறோமா இல்லையா என்பதற்காக தான் நம்ம சபை கூடி வருகிறோம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை ஆராய்வதற்கு காரணம் தீர்மானத்தில் நம்ம நிலைத்திருக்கிறோமா இல்லையான்ட்டு. கடவுள் நம்மோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். இல்லை, என்ன உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார்? நீ என்னுடைய பிள்ளை, நான் எப்பொழுதும் கூட இருப்பேன் என்று. அவர் நம்மை விட்டு விலக மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லியிருக்கார். அவர் நம்மை விட்டு விலக மாட்டார். நாம் அவரை விட்டு விலகி போயிடலாம். சிலர் விலகி போனதே தெரியாமல் வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க. எப்படி வாழ்ந்து கொண்டிருப்போம்? அவருடைய செயல்களை பார்க்கும்போது தெரியும். அவருடைய கனிகளினாலே அவளை அறிவீர்கள். அவருடைய கனிகளினாலே அவருடைய செயல்கள், ஒட்டுமொத்த செயல்களை பாருங்கள். இதுதான் ரொம்ப முக்கியம். அவருடைய வாழ்க்கை முறையை பாருங்கள். எப்படி நடக்கிறாள் என்று பாருங்கள், எப்படி பேசுகிறாள் என்று பாருங்கள், அவருடைய செயல்களை பாருங்கள். அது மற்றவர்களை காயப்படுத்துகிறதா? அது கடவுளை காயப்படுத்தக்கூடியதா இருக்கிறதா? அப்படி என்றால் அவர்கள் ஒளியிலே இல்லை, வேஷம் போடுறாங்கன்னு அர்த்தம். ஏன் சிலரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை? யோவான் எல்லாத்துக்கும் அழகாக விளக்கம் எழுதியிருப்பார். 3ஆம் அதிகாரத்தில் பாருங்க. 3ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனம் பாருங்க. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தோம். போதும். எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்க. ஏன் ஒளியிடத்திற்கு வரமாட்டேன்றான்? ரட்சிக்கப்பட்டவனும் பின்வாங்கி போயிருக்கிறவனும் ஏன் ஒளியிடத்திற்கு திரும்ப வர முடியல? என்ன நடக்குது அங்கே? அவருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடியினாலே ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறார்கள். இன்றைக்கு ஒரு கூட்டம் இருக்குது பாருங்க. தான் செய்கிறது சரின்னு சாதிக்கிறதுக்கு அடுத்த ஒரு ஆளையும் கூப்பிட்டுக்குவாங்க. பார்த்துக்கிறீங்களா? தான் செய்கிறது சரி பாரு, அவரும் அப்படி தான் பண்ணுறாரு, அப்புறம் அப்படி தான் பேசுகிறாரு பாருங்க. நாம் என்னமோ புதுசாக சொல்கிற மாதிரி இருக்கும் பாருங்க. வேதமே புதுசு மாதிரி தெரியும் அவங்களுக்கு. தான் செய்கிறதை நியாயப்படுத்துவதற்கும் தான் செய்கிறவை சரியானது என்பதை சொல்வதற்கும் அடுத்த இருளில் ஒருத்தர் செஞ்சிட்டு இருப்பான் பாருங்க, அவர்களை உதாரணமாக எடுத்துக்கொள்வார்கள். இன்றைக்கி அப்படி தான் நிறைய முடிவு, நிறைய பேருடைய வாழ்க்கை முறை. ஓஹோன்னு பெரிய லெவலில் இருந்தவங்களாம் அவருடைய முடிவு மோசமாகி போனது. நிறைய பேருடைய பிரசுத்தவான்களுடைய முடிவை பார்த்தீங்கன்னா படு கேவலமாய் முடிந்திருக்கிறத பார்க்கலாம். காரணம் என்ன? இடையில் என்னெல்லாம் பண்ணுறோன்னு அறியா இருக்காங்க. ஏன்னா உலகம் எதில் இருக்குது? இருளில் இருக்குது உலகம். நம்மை சுற்றி இருள் தான் இருக்கிறது. நம்மை சுற்றி எல்லாரும் பரிசுத்தவான்களாக இருக்கிறாங்க கிடையாது. ஆனால் கர்த்தர் யாருக்கு எழுதி கொடுத்துருக்காரு? நமக்கு எழுதி கொடுத்துருக்கார். கீழ்ப்படினோன்னு இருக்கிறவங்களே தான் எழுதி கொடுத்துருக்கார். வெளியே இருக்கிறவங்களுக்கு இந்த வார்த்தை இல்லை. உள்ளே வந்துட்டான்னா அவனுக்கு கீழ்ப்படிதலுக்குரிய வார்த்தை. அப்போது சீர் செய்ய வேண்டியது நம்ம தான். அடுத்தவனை சீர் செய்ய முடியாது நம்மால். நாம் தான் சீர் செய்து நம்ம நடந்து கொள்ள முடியும். ஆனால் இருள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. எப்போ வேணாலும் போய் ஒட்டிக்கலாம். ஏன்னா அங்கே தானே வெளியே வந்திருக்கிறோம், வெளியே அங்கே தானே வந்திருக்கிறோம். அப்போது ஒரு கூட்டமே என்ன எப்படி இருக்கிறது? பொல்லாங்க செய்கிறது அதுதான் நல்லது, அதுதான் இருக்குது சரியானது. ஒளியிடத்திற்கு வந்தால் வெளிப்பட்டுறது இல்லை. அதான் இங்கே எழுதுறாரு, பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு. இங்கே வந்தால் குத்த செய்தில்ல, குத்துறதுன்னா மனம் திருமணன்றவனுக்கு நல்லது ஏற்றுக்கொள்வார்கள், மனம் திரும்பாதவர்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனை எழுதியிருக்காரு, தன் கிரியைகள் கண்டிக்காதபடிக்கு ஒளியிடத்திற்கு அதனால் உள்ள வருது இல்லை.
அங்கே போனால் இதை தான் பேசுவாங்க, இது கர்த்தருடைய வார்த்தை தான் இருக்கும், அது நம்ம குத்தோன்னா வேறு வழி கிடையாது. இதான் நம்ம சரி செய்யக்கூடியது. இது நம்முடைய வாழ்க்கை முறை, கடவுளுக்கு ஏற்றபடி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை. அது குத்தத்தான் செய்யும். அப்போ என்ன நடக்கணும்? சத்தியத்தின்படி செய்கிறவன தன் கிரியைகள் தேவனுக்கு குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு அதிலே நிற்கிறான். எங்கே இருக்கிறான்? ஒளி இடத்தில் இருக்கான். அது அவருடைய ஜீவன், அது அவர் நமக்கு கொடுத்திருக்க நித்திய ஜீவன். அது அல்லேலூயா. நாம் எப்படி வாழ்கிறோம்? நானே உலகத்திற்கு ஒளி. அவருடைய ஜீவன் நமக்குள்ளே இருக்கும் என்றால் நீங்கள் உலகத்திற்கு ஒளி. நீங்கள் உண்மையாக ஒளியாக இருக்கிறீர்களா என்பதை சோதித்து பார்க்க வேண்டும். 12ஆம் அதிகாரம் பாருங்க. 12ஆம் அதிகாரத்திலையும் கொஞ்சம் வித்தியாசமாக பேசியிருப்பார். யோவான் ரொம்ப நல்ல ஒரு புஸ்தகம். 12ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் பாருங்க. ம் 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 இங்கே யோவான் அதாவது இந்த 12ஆம் அதிகாரம்லாம் இந்த ஊழியத்தினுடைய கடைசி பகுதி. 13ஆம் அதிகாரத்திலிருந்து பார்த்தீங்கன்னா 11 சீஷர்களோடு பேசக்கூடிய ஒரு உபதேசம் வந்துடும். அப்போது மக்களோடு பேசும்பொழுது என்ன சொல்கிறாரு? ஜனங்கள் அவரை நோக்கி கிறிஸ்து என்றென்றைக்கும் இருக்கிறார் என்று வேதத்தில் சொல்லியிருக்க முன்னாடி வசனம் இருக்கிறது, வேதத்தில் சொல்லி இருக்கிறது நாங்கள் கேட்டு இருக்கிறோம். அப்படி இருக்க மனுஷகுமாரன் உயர்த்தப்பட வேண்டும் என்று சொல்லுகிறீர், இந்த மனுஷகுமாரன் யார் அப்படின்னு கேட்குறாங்க. கேட்கும்போது அவங்களுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல. இவர் சொல்லுகிறது, இவர் என்ன சொல்கிறாரு? அதற்கு இயேசு, இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும், இன்னும் கொஞ்ச காலம்தான் நான் இருக்க போகிறேன், உயர்த்தப்பட போகிறார். எப்படி உயர்த்தப்பட போகிறார்? அவர் உயிர்த்தெழுதலை பற்றி சொல்லுகிறார். உயர்த்தப்படுதல் என்பது சிலுவை மரணம் மாத்திரமல்ல, உயர்த்தப்படுதல் என்பது உயிர்த்தெழுதல். உயிர்த்தெழுதலை யாரும் மறக்க முடியாது இல்லை? உயிர்த்தெழுந்த பிறகு இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது. ஒருவேளை சிலுவையில் அரைஞ்சிட பிறகு எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லலாம். உயிர்த்தெழுதல் என்பது மறுக்கவும் மாற்றவும் முடியாத மிகப்பெரிய ஒரு சம்பவம், அந்த உயர்த்தப்படுதல் என்பது. அப்போ இவங்க கேட்குறாங்க, கிறிஸ்து என்றென்னைக்கு இருப்பார்? என்றென்னைக்கு இருப்பார் கிறிஸ்து? கிறிஸ்து என்பது மேசியா, இன்னைக்கு உதவி செய்ய வந்திருக்கிறார், ஜனங்களை மீட்கும்படிக்கு வந்திருக்கிறார். எப்படி வந்திருக்கிறார்? ஒளியாய் வந்திருக்கிறார். அதான் என்ன சொல்கிறாரு? ஒளி உங்களோடு இருக்கையில் அவரோடு நடவுங்கள், இருள் நடக்கிறவன் தான் போகிற இடம் என்னதென்று அறியான். ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாகும்படிக்கு ஒளியிடத்தில் விசுவாசமாய் இருங்கள் என்றார். ஒளியிடத்தில் விசுவாசமாய் இருங்கள். எவ்வளோ நாள் இருக்க போது ஒளி? கொஞ்ச காலம் இருக்க போது. அவர் பூமியில் வாழ போகிறத பற்றி பேசுகிறார் அன்னைக்கு. நான் கொஞ்ச காலம் பூமியில் இருக்க போகிறேன், பிறகு நான் போயிட போகிறேன், ஆனால் நீங்கள் ஒளியிடத்தில் வந்தால் மாத்திரம் நிலைத்திருப்பீர்கள், இல்லை என்றால் முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்ட்டார். இந்த 8ஆம் அதிகாரத்தோட அடுத்த பகுதி இயேசு கிறிஸ்து பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள்லாம் ரொம்ப முக்கியம். உங்கள் பாவத்திலே சாவீர்கள் என்றால் ஒரு சாபமான வார்த்தையை சொல்லுவார். நீங்கள் என்னை விசுவாசியாதபடியினால் உங்கள் பாவத்திலே சாவீர்கள் அப்படின்றாரு. 2-3 தடவை அந்த வார்த்தையை பயன்படுத்துவார் ஆண்டவர். பயன்படுத்தக்கூடாத ஒரு வார்த்தை அதெல்லாம். அப்போ எவ்வளவு ஆதங்கத்தோடு, எவ்வளவு கோபம் மாத்திரம் இல்லை, ஆதங்கத்தோடு இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தையை சொல்கிறார் பாருங்க. எந்த அளவுக்கு பேசியும் ஜனங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அற்புதங்கள் அதிசயங்கள் நடத்தி காண்பியும் ஜனங்களால் அங்கீகரிக்க முடியவில்லை. ஆனால் ஜனங்கள் எதற்கு வருகிறார்கள்? அற்புதங்களுக்கு அடையாளங்களுக்காய் வருகிறார்கள். ஆனால் வார்த்தை கேட்பதற்கோ வருவதற்கு இல்லை. இன்றைக்கும் அப்படி ஒரு திரள் கூட்டம் தான் இருக்கிறது. அகலமான பாதை, அகலமான பாதையில் போகிறவர்கள் அநேகர், குறுகிய பாதையில் போகிறவர்கள் ஒரு சிலர். இங்கே வேதம் இருக்கிறது, அங்கே வெறும் இயேசு இருக்கிறார். அகலமான பாதையில் இயேசு இயேசுன்னு சொல்லிக்கிட்டு போவாங்க. இங்கே என்ன இருக்கிறது? அவர் இருக்கிற அவருடைய வேதம் இருக்கிறது. வேதத்தின்படி வாழக்கூடியவர்கள் வெகு சிலர். இந்த இஸ்ரவேல் மக்களை கூட அழைச்சி கொண்டு வந்த பொழுது கூட ஏறக்குறைய 20 லட்சம் மக்கள் வந்தாங்க எகிப்து தேசத்திலிருந்து. மிகப்பெரிய ஒரு அற்புதம், கண்ணார கண்டார்கள். அப்படி ஒரு அற்புதம் நாம் கண்டிருக்கோமான்னு தெரியல நம்முடைய லைஃப்பில்.
இஸ்ரவேல் மக்கள் நேரடியாக அற்புதத்தை பார்த்தார்கள். எகிப்து தேசத்தில் இருக்கும்போது அவர்கள் இருந்த கோசேன் நாட்டில் ஒன்றும் நடக்கலை. எகிப்து தேசத்திலே ஒரு பகுதியாக இருந்த கோசேன் நாட்டில் ஒன்றும் நடக்கலை. சுற்றி நடந்து கொண்டு இருக்கிறது. கல்மழை பெய்யுறது, இருட்டு வருது, காரிருள் வருகிறது, பேனு வருது, தவளை வருது, வண்டு வருது, வெட்டுக்கிளி வருது, ஜனங்கள் சாகிறார்கள், எல்லாம் நடக்குது. எல்லாத்தையும் கேள்விப்படுறாங்கல்ல. கடைசியாய் செங்கடல் ரெண்டாய் பிரிகிறது. அவ்வளோ பெரிய அற்புதம். கடவுள் தன்னை நேரடியாக பிரத்யட்சமாக தன்னை வெளிப்படுத்துகிறார். இவ்வளவு அறிந்தோம் எதற்கு முன்பதாக தங்களை அர்ப்பணித்தார்கள்? கண்ணுக்குட்டிக்கு முன்பதாக. எந்த அளவுக்கு அவருடைய மனது இருக்கு பாருங்க. அவ்வளவு நேரடியாக கண்டவர்கள், அற்புதத்தை கண்டவர்கள், அதிசயத்தை கண்டவர்கள். எவ்வளோ பேர் மீந்தாங்க? அதில் வந்ததில் எவ்வளோ பேர் மீந்தாங்க? எவ்வளோ பேர் மீந்தாங்க? எகிப்து தேசத்தில் 20 லட்சம் மக்கள் கிட்ட வந்தாங்கல்ல. வந்ததில் எத்தனை பேர் தான் மீந்தாங்க? 2 பேர் தான். மீதியெல்லாம் புது ஜென்ரேஷன் கானானுக்குள்ளே போச்சு. 4 மாதத்துக்குள்ளே 3 மாதத்துக்குள்ளே போக வேண்டியவங்க ஏன் திரும்ப அங்கே சுற்ற வேண்டியதாயிடுச்சு? அவருடைய வாயின் வார்த்தை, அவருடைய சாபத்தை அவர்களே வாங்கி கட்டிக்கிட்டாங்க. என்றாலும் ஆண்டவர் போஷித்தார், கைவிடலை, போஷித்தார். எதற்கு போஷித்தார்? வனாந்த சாவட்டோன்னு போஷித்தார். அதானே, கறி வேணும்னு கேட்டு தின்னு செத்து போனவங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல. எத்தனை நாள் தின்னாங்களாம்? 1 மாதம் அளவும், 1 மாதம் அளவும் தின்னாங்களாம். வாசித்ததுலையே இதெல்லாம். மூக்கிலையும் வாயில வந்து செத்து போனாங்க. அவ்வளவு பிரத்யட்சமாய் ஆண்டவர் இருந்தோம் அவங்களால் நம்ப முடியலையே, விசுவாசிக்க முடியலையே, கடவுளோடு வாழ முடியல. எனவே எப்பொழுதும் மீதியாக இருக்கிறவர்கள் ஒரு சிலர் தான் இருப்பாங்க. எலியா ஓடுறாருல்ல, ஒரு எசேபேல் குரல் கொடுத்ததுக்காக எலியா ஓடுறாருல்ல, ஓடிட்டு ஆற்றங்கரையில் உட்காந்துட்டு பேசுகிறாரு, ஆண்டவரே போதும், என் ஜீவனை எடுத்துக்கொள்ள, என்னை கொலை செய்ய தேடுறாங்க, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும், இந்த ஜனங்க திருந்தவே மாட்டாங்கன்ட்டு. அப்போ ஆண்டவர் எலியை பார்த்து சொல்கிறாருல்ல, மீதியாக இருக்கிறாங்க. எவ்வளோ பேர் மீதியாக இருக்கிறாங்க? பாகாலுக்கு முன்பதாக முழங்கால் படியிடாத காலத்தை பார்த்தால் போதகராயிருக்க வேண்டிய நீங்கள் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியதா? மீதியாக 7000 பேரை வச்சிருக்காரா ஆண்டவன். எவ்வளோ பேரில்? லட்சங்களில் 7000 பேர் தான் மீதியாக இருக்கிறாங்க. என்றைக்கும் கிறிஸ்துவ வாழ்க்கையில் அவருக்கென்று மீதியாக இருக்கிற கூட்டம் இருக்கிறது. அது ஏன் நாம இருக்கக்கூடாது? அந்த ஒளியிலே நாம் இருப்போம் என்றால், அந்த ஜீவன் நமக்குள்ளே இருப்போம் என்றால், அந்த குறுகிய பாதையில் தான் போக வேண்டியிருக்கும். கொஞ்சம் பேர் தான் போக முடியும், சிலர் தான் போக முடியும். அநேகர் அன்னைக்கு வந்து கேட்பாங்க, நாங்கள் இதை பண்ணுமே, அதை பண்ணுமே, இதை செஞ்சோமே. ஆண்டவர் கேட்பா, வசனத்தின்படி நீ வாழ்ந்தாயா? வார்த்தையின்படி வாழ்ந்தாயா? அதனால்தான் இயேசு கிறிஸ்து, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து 7 சபைக்கு கடிதங்களை அனுப்பும்பொழுது கடைசியில் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? சபைக்கு ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன், காதுள்ளவன் கேட்க கடவன். சபைக்கு எழுதுகிறார் கடிதத்தை. பூரணமாய் இருக்கிறவர், 7 குத்துவழக்கின் மத்தியில் உலாவுகிறவர், பூரணமானவர் அவர். அவர் சபைக்கு எழுதுகிறார், கடிதத்தை எழுதுகிறார் சபைக்கு. நீங்கள் மாற வேண்டியவில்லை மாறுங்கள், திருந்த வேண்டியவில்லை திருந்துங்கள், ஆதி அன்புக்கு திரும்ப வாருங்கள். அந்த ஒளியில் நீங்கள் ஐக்கியப்பட்டு இருக்கிறீர்கள் என்றால் உங்களை சோதித்து பாருங்கள். கொஞ்சம் கண்ணாடி போட்டு பாருங்கள், இல்லை கொஞ்சம் எண்ணெயை போட்டு கண்ணில் பாருங்கள். சொல்கிறாரா இல்லையா? சோதிச்சு பாருங்கள் வாழ்க்கையை. கடிதம் எழுதுகிறார் சபைக்கு. நாம் வைத்திருக்கிற வேதம் சாதாரண வேதம் அல்ல, இதை விட உன்னதமான புஸ்தகம் இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. வாழ்க்கை முறையை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு புஸ்தகம். திருமண வாழ்க்கை பரிசுத்தம் என்று சொல்லிக் கொடுப்பது வேதம்தான். இஸ்லாமியத்தில் அது ஒரு அது ஒரு அது ஒப்பந்தம். அது வேணும்னா இருக்கலாம், இல்லைன்னா புரிஞ்சுக்கிட்டு போகலாம். அவனுக்கும் வேதம் இருக்குது, குரான் வச்சுருக்காங்க. ஆனால் அதில் என்ன? பெண்கள் விளை நிலம், எத்தனை வேணாலும் எடுத்துக்கலாம், எத்தனை வேணாலும் தூக்கிட்டு போகலாம். குரானில் இருக்குது இது. பெண்கள் விளை நிலம், ஆண்கள் எஜமானன்.
ஆனால் படைத்தவர், உருவாக்கினவர் எல்லா உறவுகளையும் கொடுத்திருக்கிறார். எல்லா உறவுகள் எப்படி இருக்க வேண்டும் என்று வாழ கற்றுக் கொடுத்தவர் அவர்தான். வேதத்திற்கு நாம் கீழ்ப்படிந்து வாழ்கிறோமா? கேட்கக்கூடிய மனம் உள்ளவர்களாக இருக்கிறோமா? அல்லது 3 இடத்துல விதைக்கப்பட்ட விதை போல நம்முடைய இருதயம் இருக்கிறதா? நல்ல இடம் என்றால் நாம் அவரோடு ஒளியில் ஐக்கியப்பட்டு இருப்போம் என்றால் அவருடைய ஜீவன் நமக்குள்ளே இருக்கிறது என்பதை உணருவோம். அது என்னை நித்திய ஜீவனுக்குள்ளாக நடத்துகிறது என்கிற அந்த மன உறுதி இருக்கும், அந்த தீர்மானம் நமக்குள்ளே இருக்கும். அப்படி இருக்கும் என்றால் நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும்? நற்கிரைகளை செய்யக்கூடியதாக இருக்கும். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை நற்செயல்களை செய்யக்கூடியதாக இருக்குதான்னு யோசித்து பாருங்கள். ஒவ்வொரு நாளும் யோசித்து பாருங்கள். பணத்துக்காக நம்முடைய மனம் மயங்குகிறதா? பொருளாசைக்காக அல்லது வேறு இச்சைகளுக்காக, வேறு ஆசைகளுக்காக அல்லது பெருமைக்காக நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள் மாறுகிறதா? இன்னைக்கு இருக்கிற நாம் நாளைக்கு இருப்போமான்னு தெரியாது. அந்த பிளைன் விபத்து வந்துச்சு, ஏர்கிராஃப்ட் விபத்து வந்துச்சு, நினச்சிருப்பாங்களா? அவங்களுடைய கனவுகள்லாம் எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். எத்தனையோ பேர் புதுமண தம்பதியினர் இருந்திருக்காங்க. குடும்பம் எவ்வளவு கனவுகள் இருந்திருக்கும். வாழ்க்கை அதுதான். உண்மையாய் நடப்பதில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி வேறொன்றும் இல்லை. நான் திரும்ப திரும்ப சொல்லு, வசனத்தின்படி உங்கள் வாழ்க்கையை அமைத்து கொள்ளுங்கள். அடுத்தவர்களை காயப்படுத்தாதீங்க. அடுத்தவர் மேலே வார்த்தை எரிந்து விடாதீர்கள். உங்கள் நற்செயல்களால் கவர முடியும் என்றால் கவர்ந்து கொள்ளுங்கள். இதுதான் தேவையான இந்த உலகத்தில். அல்லேலூயா. புரிஞ்சுச்சா இல்லையா? நான் என் வார்த்தையை குறைச்சிக்கிட்டு இங்கே இருக்கிறது தான் பேசுகிறேன். இவர் என்ன சொல்லியிருக்கார் என்பதுதான் நமக்கு தேவை. வசனம்தான் நம்மை சீர்படுத்தும், வசனம்தான் நம்மை சரிப்படுத்தும், வசனம்தான் குத்த வேண்டிய இடத்துல குத்தி நம்மை ஒழுங்குபடுத்தும். மனிதனுடைய வார்த்தைகள் அது காற்றுல போகிற மாதிரி. அப்போது யார் ஒளியை பகைக்கிறார்கள்? இருளில் விரும்புகிறவர்கள் ஒளியை பகைப்பார்கள். அது மேன்மையாக நினைக்கிறாங்க அந்த வாழ்க்கையை. அந்த வாழ்க்கை எப்படி நினைக்கிறான்? ரொம்ப மேன்மையாக, புகழ்ச்சி, பணத்திலே மிதக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, மற்றவர்கள் புகழ்வதை ஒரு பெரிய மேன்மையாக நினைக்கிறார்கள். ஆண்டவர் கற்றுக் கொடுத்தது அது இல்லை. ஆண்டவர் சமநிலையை கற்றுக் கொடுத்திருக்கார். நீ புகழப்பட வேண்டும் என்றால் அடுத்தவனும் புகழப்பட வேண்டும். இது இருந்தால் கரெக்டு. பவுல் இன்னும் கொஞ்சம் மேலே போயிட்டு எழுதுவார், கர்த்தரால் புகழப்படுவதுதான் புகழ்ச்சி, மனுஷரால் புகழப்படுவது புகழ்ச்சி அல்ல. இயேசுவும் சொல்லியிருக்கார்ல, மனுஷரால் வரக்கூடிய மகிமை நான் அந்த நாட்களில் வாழும் பொழுது அதை நான் ஏற்றுக்கொள்வதில்லைன்ட்டார். நாம் கடவுளை புகழ்வதினால் அவர் புகழ்ச்சி அல்ல, அவர் புகழப்படத்தக்கவர், எனவே நாம் புகழ்கிறோம். அவர் பரிசுத்தர், எனவே பரிசுத்தர் என்று சொல்லுகிறோம். அவர் மன்னிக்கிறவர், எனவே மன்னிக்கிறவர் என்று சொல்லுகிறோம். சொல்லுவதனால் அவர் செய்கிறவதல்ல, அதோடைய குணங்கள் அது. அல்லேலூயா. அவர் நல்லவர். நமக்கு நலமானதை தான் எழுதி கொடுத்திருக்கார். வாழ முடியக்கூடிய வார்த்தைகளை தான் எழுதி கொடுத்திருக்கார். கடுமையானதை நமக்கு எதையும் எழுதி கொடுக்கல. எதை செய்ய முடியுமோ அதை மாத்திரம்தான் எழுதி கொடுத்திருக்கார். ஏனென்றால் அவர் தானே படைப்பாளி, படைத்தவர் அவர் தானே. படைப்பினுடைய பொருளை பற்றி அவருக்கு தெரியாத இருக்குமா? அதனால் என்ன செய்ய முடியும், எப்படி வாழ முடியும்னு எல்லாமே அவருக்கு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி எழுதி கொடுத்துருக்கார். பின்பற்றுகிறவர்களுக்கு எல்லாம் லகுவாக இருக்கும், எதிர்க்கிறவர்களுக்கு எல்லாம் கடினமாக இருக்கும். நான் திரும்ப சொல்லுகிறேன், பின்பற்றணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கும், லகுவாக இருக்கும். பின்பற்ற முடியாதுன்னு நினைக்கிறவனுக்கு எல்லாமே கடினமாக இருக்கும். சில பிள்ளைகள்லாம் சொல்லுவாங்களே, என்னால் படிக்கவே முடியாது, இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே கிளாஸில் ஃபஸ்ட்டு மார்க் 100க்கு 100 வாங்குறவனு இருக்கான்ல. அப்போ என்ன அர்த்தம்? முடியும், முடியும்னா முடியும், முடியாதுன்னா முடியாது, முடிஞ்சு போயிடுச்சு. எல்லாம் நம்முடைய மனநிலையை பொறுத்து, நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தை பொறுத்து இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாமே. சற்று உங்களை ஆராய்ந்து பாருங்கள். சம்பாதிக்கிறது எப்போனாலும் சம்பாரிச்சுக்கலாம், அந்த நேர்மையாய் சம்பாதிக்கிறோமா என்பது தான் முக்கியம். நமக்கு வரக்கூடிய வருமானம் கூட ஆசீர்வாதமாக இருக்கணும். அது
குறுக்கு வழியில் நம்ம போய் சம்பாதிக்கணும் அவசியமே இல்லை. குறுக்கு வழியில் வந்துச்சுன்னா அதே குறுக்கு வழியில் நம்ம கையில் 10 மடங்காக திரும்பி போயிடும். அது நேர்மையாய் சம்பாதிக்கல இருக்கக்கூடிய குறைவில்லாத ஒரு நிறைவு இருக்குது பார்த்தீங்களா, அது கடவுள் கொடுக்குறவர். ஒவ்வொரு விஷயங்களிலும் என் கை சுத்தமாக இருக்கிறதா, என் வாய் சுத்தமாக இருக்கிறதா, என் எண்ணங்கள் சுத்தமாக இருக்கிறதா, என்னுடைய எதிர்பார்ப்பு அது சுத்தமாக இருக்கிறதா, வேதத்தின் அடிப்படையில் உங்களை ஒப்பிட்டு பாருங்கள். எந்த மனுஷனோடு ஒப்பிடாதீங்க, வேதத்தோடு உங்களை ஒப்பிடுங்க. வேதத்தோடு உங்களை ஒப்பிடுங்க. வேதத்தோடு உங்களை ஒப்பிட்டு பாருங்கள். நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் சரியானதா என்று ஒப்பிட்டு பாருங்கள். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறவர். அவர் 3 விஷயங்களை செய்வார்ல. பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்? அவர் சத்தமா சொல்லுங்க, என்ன செய்வார் அவர்? உங்களுக்கு கேட்சா அவங்க சொன்னது கேட்கலையா? அவருக்கே கேட்கலையா? சகல சத்தியத்திற்குள் நடத்துவார். முதலாவது வேலை அவர் தான். சகல சத்தியத்திற்குள் நடத்துவார். சகல சத்தியத்திற்குள் நடத்தும் போது நீதி எது, பாவம் எது, இதுதான் அவருடைய வேலையே. அவருடைய வேலையை தான் இன்றைக்கி வித்தியாசமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. வித்தியாசமாக பேசுறது, வித்தியாசமாக என்ன பிரயோஜனம் அதில் இருக்குது? பவுல் சொல்லுவார், மக்களுக்கு புரியாத பல ஆயிரம் வார்த்தைகளை பேசுவதை காட்டிலும் மக்கள் உணர்த்து விடும்படிக்கு 2 வார்த்தை நான் சொல்வேன் என்றால் அது பக்தி விருத்தியை உண்டாக்கும். இன்றைக்கு நாம் அவருக்கு செவி கொடுக்கிறோமா? எங்கேயோ இல்லை, அவர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் அவரோடு வாழ்கிறீர்களா? அவருக்கு பிரியமாய் இருக்கிறீர்களா? சற்று கண்களை மூடி ஒரு நிமிஷம் உங்களை ஆராய்ந்து பாருங்கள். அவருடைய ஜீவன் உங்களுக்குள்ளே இருக்கிறது. உண்மையாகவே அவருடைய ஜீவனில் நீங்கள் வாழ்வில் என்றால் நீங்கள் மற்றவர்களுக்கு ஒளியாக இருப்பீர்கள். அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கும். நீங்கள் போகிற இடத்திலே நீங்கள் பிரகாசிப்பீர்கள். நீங்கள் அந்த ஒளியிலே இருப்பீர்கள் என்றால் அந்த ஒளியை மற்றவர்கள் பார்ப்பார்களே. நான் மரித்தேன், ஆகிலும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார். இது பவுலுடைய வார்த்தைகள். உண்மைதானே? எத்தனை உண்மை! அந்த வார்த்தை நமக்கும் பொருந்தும். நீங்கள் மரித்தவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ உயிர்ப்பிக்கப்பட்டு இருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே அவருடைய ஜீவன் இருக்கிறது, அது ஒளியாய் இருக்கிறது. மாற வேண்டிய விஷயங்களில் மாறுவோம், விட்டு விலக வேண்டியதில் விட்டு விலகுவோம். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். அவருக்கு முன்பதாக நிற்கக்கூடிய ஒரு ஸ்லாக்கியத்தை உங்களுக்கு கொடுத்து இருக்கிறாரு. இதை விட பூமியில வேற என்ன நமக்கு வேணும்? அவருடைய பிள்ளைகளாக, அவருக்கு முன்பாக நீதிமான்களாக, பரிசுத்தவான்களாக நிற்கக்கூடிய ஒரு ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்து இருக்காரு. அவ்வளோ அற்புதமான ஒரு வாழ்க்கை. இன்றைக்கு கண்ணை மூடினாலும் நாம் அவரோடு கூட இருக்க போகிறோம். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லலாமே. அவருடைய வார்த்தைக்காக வானம் பூமி ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒழிந்தே போவதில்லை, ஒழிந்தே போகாத வார்த்தை. பிதாவே, நாங்கள் மெய் துதிக்கிறோம். இந்த காலை நேரத்துக்காக நன்றி. ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. ஜீவ வார்த்தைகளை நீர் எங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறீங்க. எங்கள் வாழ்க்கைக்காக, எங்கள் பிரயோஜனத்திற்காக எழுதி கொடுத்திருக்க வார்த்தைகளை எங்கள் உள்ளத்திலே நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதற்கேற்றபடி உண்மையை வாழ பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த அனுக்கிரகம் தருவீராக. சபையார் ஒவ்வொருவருக்கும், சிறு பிள்ளைகளுக்கும் பெரியவர்களுக்கும் அந்த கீழ்ப்படிதலை தருவீராக. எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய வாழ்நாட்கள் பூமியிலே நிலையற்றது என்பதை அறிந்திருக்கிறோம். உமக்கென்று வாழ, உமக்காக வாழ, உம்மை சார்ந்து வாழ, உம்மை வெளிப்படுத்த வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக. சபையார் ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுக்கிறோம். பலவீனத்தோடு சுகவீனத்தோடு இருப்பாள் என்றால் சுகம் உண்டாகட்டும், வியாதிகள் நீங்கட்டும். இன்றைக்கு வர முடியாது தடைப்பட்டிருக்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடுவீராக. எல்லா வியாதிகளும் நீங்கட்டும், சுகம் உண்டாகட்டும். ஆண்டவரே,
அவருடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும், குறைவில்லாமல் இருக்கட்டும். நீரே எங்களுக்கு நிறைவை கொடுக்கிறீர். உண்மையே எங்களுக்காய் கொடுத்தீர், வேறு என்ன கொடுக்க மாட்டீர். எல்லா தேவைகளையும் சந்திக்கப்படட்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த பரிசுத்தத்தில் நீதியிலும் உம்மோடு உள்ள உறவிலும் தரித்திருப்பார்களாக. மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு சிறு பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறோம். இப்படி பாதுகாப்பு இருக்கட்டும், படிக்கிற படிப்பில் இப்படி கிருபை தயவு இருக்கட்டும், இப்படி ஞானம் இருக்கட்டும். அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. எல்லா காணிக்கை தசமங்களுக்காய் நன்றி. தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உமக்கு நாங்கள் எப்பொழுதும் உண்மையுள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. சின்ன சின்ன விஷயங்களில் கூட உண்மையுள்ளவர்களாக இருக்க உதவி செய்யுங்க. எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள். ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. அனௌன்ஸ்மெண்ட்